படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செம்ம காமெடி படம். வாங்க சேர்ந்து பேசிடுவோம். ஆமாம், ஒரு ஜாலியான படம் தலை. என்ஜாய் பண்ணேன் நான். படம் முழுக்க வந்துட்டு நிறைய இடத்துல சிரிக்க வச்சாங்க, நிறைய எமோஷனாக கனெக்ட் பண்ணாங்க. ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுக்கான எதிரான ஒரு படம் தான். அவங்களுக்கு தான் அந்த படம் பார்த்தா கோவம் வரும். அந்த மாதிரி மன ஓட்டத்தோடு இருக்கிறவங்க தயவுசெய்து வந்து படம் பாருங்கள், கோவப்படுங்க, டென்ஷன் ஆகுங்க, போராட்டம் பண்ணுங்க, எதிராக பிரச்சனை பண்ணுங்க. அப்போ இந்த படத்துக்கு ஈஸியாக விளம்பரம் கிடைக்கும், இன்னும் நல்லா பக்கத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுட்டே சொல்கிறாங்க. போலிய பெண்கள் தான். எல்லா பெண்களுக்கு எதிரான படம் இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். பெண்களுக்கு எதிரான படம் இல்லை, போலி பெண்களுக்கு எதிரான படம் தான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே படம் ரொம்ப பிடிச்சது காரணம் என்ன அப்படின்னா, நானுமே ஃபஸ்ட்டு யோசித்தது ஆண் பாவம்னு வச்சுருக்காங்க, கண்டிப்பாக ஃபெமினிசத்தை தப்பாக பேச போகிறாங்க அப்படின்னு யோசித்தேன். ஆனால் அது அப்படி இல்லை, ஆப்போசிட்டாக இருந்தது. ரெண்டு பேருக்குள்ள ப்ளஸ்ஸு மைனஸையும் ஈக்குவலாக சொன்னது எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபெமினிசம்னு சொல்லி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வெறும் ரீல்ஸை பார்த்துட்டு இதுதான் ஃபெமினிசம் நம்புகிறோம்ல, அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டோட்டலாக இது வேறு மாதிரி அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் எனக்கு கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ரியோ ஹீரோ, செகண்ட் ஹாஃபில் விக்கி தான் ஹீரோ. உண்மையாக சொல்லணும்னா காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த காமெடி ஒர்க் அவுட்டுக்கு அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சூப்பராக இருந்தது. எனக்கு கடைசி கிளைமேக்ஸில் கொடுத்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நிறையா டிவோர்ஸ் ஆகுது. நம்ம ஃபெமினிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறத தாண்டி எதனால் டிவோர்ஸ் ஆகுது, எந்த மாதிரி ஒரு விஷயத்தினால அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 50-50 இருக்கணும்னு சொல்கிறோம். ஒன்றே 0 இருந்துடும், இல்லை 100க்கு மேலே போகணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஃபேமிலியில் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்க முடியாது. 70-30 இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரின்னு சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆண் பாவம் பசங்க, காலேஜ் பசங்க, பொண்ணுங்களாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் நினைக்கிறேன்.